ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் வினி ஸ்பாட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட குடு குடு குடுன்னு ஓடி வந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வர்மா ரெசார்ட்ஸ். இந்த வர்மா ரெசார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சடன்னாக பிளான் பண்ணது தான். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு எங்கே போனால் கரெக்டாக இருக்கும், ஒரு ஒன் நைட் போயிட்டு இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் இந்த வர்மா ரெசார்ட். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனரியாக தான் இருந்துச்சு. அந்த வாக்கிங் பேமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தோப்பு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் வந்து வீடுங்கள்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தோப்புங்களாம் இருக்கும். இப்போ நான் காமிக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு வீடு வந்து அந்த இடத்துல வரப்போகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷனில் ஒரு வீடு கொடுத்துட்டாங்க. அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு இருந்துட்டு தங்கிட்டு மார்னிங் ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பம்ப் செட் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர் இருக்குல்ல, ஆவடியிலேருந்து திருவள்ளூர் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்மா ரெசார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப கிட்ட அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏகட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏகட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இந்த வர்மா ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வந்தீங்கனாலும் இது ரொம்ப கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா காரில் வந்தீங்கனாலும் வந்து நம்ம ஆவடியிலேருந்து திருவள்ளூருக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படி வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இந்த வர்மா ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தோம். ஸோ சர்ச் பண்ணும்போது பம்ப் செட், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் கேம்ஸு, பேட்மிண்டன், ஃபுட்பால், அதுக்கப்புறம் பாட்டு போட்டு ஆடுறது, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டோட எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணோம். மெயினாக ஏன் ஈசிஆர் ரெசார்ட்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் சைடில் தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சரி பர்சனலாக வந்து நமக்கு கிட்டேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஆவடியிலேருந்து இது பார்க்கலாம், திருவள்ளூரில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் வந்த உடனே அந்த பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுலே தெரியும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா மரம், செடி, கொடி இந்த மாதிரி ஒரே க்ரீனரி தான். அப்புறம் உள்ளே அப்படியே ரூமுக்கு வந்தேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப ஹைஃபையும் இல்லை, ரொம்ப அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஸ்டார் 3 ஸ்டார் அப்படிலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ஸ்டே. அந்த ஹோம் ஸ்டே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சரி நம்ம பம்ப் செட்லேயோ இல்லை ஸ்விம்மிங் பூல்லையோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டுக்கப்புறம் ஒரு டீ கொடுத்தாங்க. டீயும் சூப்பராக இருந்துச்சு. அந்த டீயை குடிச்சிட்டேன். டீனா டீ கொடுக்குறாங்க, இல்லைனா காஃபினா காஃபி. இதுவே லன்ச் வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சு டின்னர்லாம் வந்து அந்த டைனிங் ஹாலில் தான் வந்து கொடுப்பாங்க, ரூம்குள்ளே அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா பம்ப் செட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயல். அதாவது இது எப்படி இருக்கும்னா, அந்த வர்மா ரெசார்ட்க்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா லாஸ்ட் எண்டில் ரூமெல்லாம் தாண்டி போனீங்கன்னா பம்ப் செட் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வயல் சுற்றி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வயலுக்கு நடுவில் குளிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சுருப்பாங்க. அதுவும் மார்னிங் நான் வந்து ஒரு 11 மணிக்கு வந்தேன் காலையில். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப இருந்தாலுமே பட் அந்த இடம் வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கிறதுனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் இருக்காது. ஸோ வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த தண்ணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தண்ணியில் 15-20 மினிட்ஸ் அவங்க போட்டு ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம அப்படியே தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு அங்கேயே நம்ம கொஞ்சம் நேரம் பம்ப் செட்டில் குளிக்கலாம். பம்ப் செட்டில் குளிக்கும் போது அவங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் வந்து வயலுக்கு நடுவில் குடிக்கிற மாதிரி இருந்ததுனால அது பார்க்கவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாலா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா புல் இருந்துச்சு. சைடில் நம்ம நடுவில் வந்து தண்ணியில் உட்காந்து ஆட்டம் போடுற மாதிரி ஒரு இடம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஈசிஆர் சைட்லேயுமே வந்து போயிருக்கேன். பட் அங்கே போய் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் இன்டீரியர் சைடில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுன்றதுனால இன்னும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா பீச்லாம் இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேடியம் மாதிரி இருந்துச்சு. இங்கே மேலே வந்து ஸ்பீக்கர்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடணும், இல்லை ஏதாச்சும் மூவி பார்க்கணுன்னா சில பேர் இந்த இந்த கார்ப்பரேட் ட்ரிப்ஸ்லாம் வருவாங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுட்டு ஆடுவாங்க. அப்படியே இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேடியம்க்கு அந்த பக்கத்துலேயே இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்டர் போட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். வரும்போதே நீங்கள் ப்ரொஜெக்டர் எடுத்துகிட்டு வருவாங்களாம் சில பேர் கார்ப்பரேட் ட்ரிப்ஸில் வரவங்க. அப்படி இல்லைனா அவங்க கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் படம் பார்க்கலான்றத பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு.
சரி, ஓகே. அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்தோம்னா, நல்ல ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் பூல் இல்ல இது. இது ஒரு டீசென்ட்டான சைஸ் தான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீசென்ட்டான சைஸ் இருக்கும். இதில வந்து கொஞ்சம் நெறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாரி இருக்கும். பட் நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வீக் டேஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஆள் இல்ல. ஸோ அந்த ரெசார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்காகவே இருக்க மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் அந்த ரெசார்ட்ல சுத்திட்டு இருந்தேன். நீங்களே பார்த்தா தெரியும் சுத்தி யாருமே இல்ல. ஸோ நாங்க மட்டும் தான் இருந்தோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். தண்ணியிலயும் நாங்க மட்டும் தான் இருந்தோம். அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலரா இருக்கட்டும், அந்த வாட்டர் ஃப்ரெஷ்னஸ்ஸு, கிளீனினஸ் மெயின்டெயின் பண்றதுலலாம் பக்காவா பண்ணியிருந்தாங்க. பட் நான் ரெஸ்ட் ரூம் உள்ள போய் ட்ரெஸ் பண்ணல. பிகாஸ் நான் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்தே வந்து துவட்டிட்டு அப்படியே டைரக்ட்டா ரூமுக்கு வந்து மேல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பாத்ரூம்ல போய் சேஞ்ச் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றதுனால. பட் வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்காவா இருந்துச்சு. கிளீனா, நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த வீடியோல காட்டுற மாரி கிளியரா இருந்துச்சு வாட்டர். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காமிக்கிறேன்ல அது வந்து வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நீங்க வந்து எப்போ டைம் சொல்றீங்களோ, பம்ப் செட் மாரி இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15, 20 மினிட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வாட்டர் ஃபால் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு, அந்த வெயிலுக்கு இதமா இருக்கும். அப்படியே மேல நம்ம மேல விழும்போது அப்படியே அத என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சின்ன பாண்ட் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்காக தான் மெயினா. ஏன்னா அது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ரொம்ப வயசானவங்களா இருக்கட்டும், நம்ம அம்மாங்க எந்திரிக்க முடியல முட்டி வலி இருக்கவங்கலாம் அது மேல உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான ஒரு சின்ன பாண்ட் தான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. என்னோட ஹைட்டுக்கு வந்து பெரிய சைஸ் தான் போயிருக்கணும். பட் நமக்கு வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இறங்குறதில்ல. அதனால வந்து நான் அந்த சைட் போயிட்டேன். இந்த தண்ணி வந்து கலர்ஃபுல்லா, கிளிட்டரிங்கா அதுவும் வந்து மத்தியான டைம் வந்து நல்ல ஒரு தண்ணீல விட்டு எந்திரிக்கவே வர முடியாத அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். ஸோ என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தண்ணீலலாம் குடிச்சு ஆட்டம் போட்டுட்டு லைட்டா பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு வாக்கிங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கிங் வர ஏரியா தான் அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அத முடிச்சுட்டு சரின்ட்டு டைரக்ட்டா டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு. நம்ம முன்னாடி நாளே வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நம்ம வந்து இது இந்த ஃபுட்டெல்லாம் வேணும். ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸு, வெஜ் ஆப்ஷன்ஸ்னா வந்து தயிர் சாதம் இது எல்லாமே வேணும் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து காஸ்ட் அது தனியா வாங்குவாங்க ஃபுட்டுக்கு. ஸ்டேக்கு தனி. நாங்க வந்து நைட்டு ஸ்டே பண்ணதுனால 800 அப்படின்ற மாரி வந்துச்சு பர் ஹெட்டுக்கு. இதுவே வந்து மார்னிங் 10 to 6 அப்படின்னா ஒரு 525 சம்திங் அமௌண்ட் வந்துச்சு. வித்தவுட் ஃபுட் வரும் வித் ஃபுட் வரும். ஸோ அது வந்து நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு ஒரு டைம் வந்து சில டைம் சேஞ்ச் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கும் வீக்கெண்ட்ஸில். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் ஃபுட்டுக்கு வந்து தனி இது. பட் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான மீல் மாதிரி இருந்துச்சு. மெயினா அவங்களோட சப்பாத்தி, அந்த பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து ஒரு வெஜிடபிள் கிரேவி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன் டே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா இந்த வர்மா ரெசார்ட்ட விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா வெனி ஸ்பாட்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.